காமேஹாமேஹா அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்கும் என்ன ஞாபகம் வரும்? ட்ராகன் பால் தான் ஞாபகம் வரும். ஆனால் காமேஹாமேஹான்னு சொல்லிட்டு ஒரு கிங் இருந்தாங்க, உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், காமேஹாமேஹா தி கிரேட் அப்படின்ற ஒரு கிங் வந்து ஹவாயில் வந்து இருந்தார். இந்த கிங்கோட ஸ்டோரி என்னென்னா, நம்பர் 1758 நத்துகோஹிலா அப்படின்ற ஒரு நாட்டில் இவர் வந்து ஒரு ராயல்ட்டி, அதாவது கிங்கோட பையனாக பிறக்கிறாரு. அண்ட் இவரோட பொறுப்பே ஒரு பயங்கரமான ஒரு விஷயந்தான். ஏன்னா வந்து மற்ற எல்லாருமே என்ன கணிச்சாங்கன்னா, இந்த காமேஹாமேஹா அப்படின்றவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆளாகவும் வருவாருனும், அண்ட் இவர் வந்து மற்ற கிங்ஸ் எல்லாம் கொள்ளுவாரோ அப்படின்னும் ஒரு பயங்கரமான ஒரு இது இருந்துச்சு. அண்ட் இதை பார்த்து அவர் இந்த பையா அப்படின்றது தான் அவரோட ஒரிஜினல் நேம். அண்ட் இவரை பார்த்து பயந்தார். ஸோ அவர் வந்து வேற ஒரு இடத்துல தண்ணியை வந்து வளர்க்க சொன்னார் பையாவை. ஆனால் எல்லோரும் நினச்ச மாதிரியே சில வருஷங்கள் கழித்து அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறமா பையாவோட பிரதர் வந்து கிங்காக மாறுறாரு. அண்ட் அவரை கொண்டு பாயா வந்து கிங்காக மாறுறாரு. அண்ட் இவருக்கு வந்து இவருக்கு வந்து இன்னொரு நேம் தான் இந்த காமேஹாமேஹா. காமேஹாமேஹா அப்படின்னா தி லோன்லி ஒன் அப்படின்னு அர்த்தம். இது ஏன் அவர் அப்படி சொன்னாங்கன்னா, இவர் எப்பயுமே தனிமையில் தான் இருப்பார். அதனால தான் இவருக்கு வந்து காமேஹாமேஹா அப்படின்ற ஒரு பேரை வந்து வச்சாங்க. இந்த காமேஹாமேஹா பயங்கரமான ஒரு கிங். ஏன்னா வந்து இவர் தான் இந்த ஹவாயவே ஃபஸ்ட்டு யுனைட் பண்ணி விட்டது. மற்ற எந்த கிங்ஸாலையுமே அதை பண்ண முடியல. அண்ட் இவ்வளோ விஷயங்களை பண்ணதுக்கப்புறமா 1819 ஒரு பயங்கரமான ஒரு கிங்காக இவர் இறந்து போகிறாரு. நீங்கள் அடுத்த தடவை ட்ராகன் பால் பார்க்குறப்ப ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, காமேஹாமேஹான்னு ஒரு பயங்கரமான ரொம்பவே ப்ரெஸ்டீஜியஸான ஒரு கிங் வாழ்ந்தாருன்றது. And that's it for today's video. See you in another video. Until then, bye.